ஆண்டவர் பைபிள்ல நீங்க கண் பார்க்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை. நம்பர் 1, கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப முக்கியம் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு தான். ஊழியம், மைக்கு, ஸ்டேஜ், 10,000 பேர்லாம் ஆண்டுக்கு, அதெல்லாம் ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நானும் அத்தையும் அடிக்கடி பேசிப்போம். நானும் அத்தையும் நிறைய பேசுவோம் நாங்க 2 பேரும். ஆமென். இப்ப நானும் அத்தையும் சில விஷயங்களை பேசிக்கும் போது நாங்க அப்படி சொல்லிப்போம், பரலோகத்துல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. ஆமென். நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. சாதாரணமான ஆளை கர்த்தர் கிரீடங்கள் ஆளை அலங்கரிச்சு உட்கார வைப்பாரு. ஆமென். நான் பெருசா சாதிச்சேன்னு வந்தானா, அப்பா ஓரமா போய் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு இது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் முதல் விஷயமே கர்த்தரோடு உள்ள உறவு. அதை கர்த்தர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறார். ஆமென். அதான் முதல். 2வது ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறது நமக்கும் சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது குடும்பத்தை தொடங்கி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாக்கு கூட பிறந்தவங்க, இப்படிலாம் அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சபை, அதுக்கப்புறம் சமுதாயம். இவைகள் எல்லாவற்றிற்கும் நமக்கு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப் வித் அதர் மென், அதர் விமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கர்த்தர் 2வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கிற, பார்க்கிற, விரும்புற எல்லா மெட்டீரியலுமே. அல்லேலூயா.